எங்கள் வீட்டு பாவக்காய் செடியில் காய்ச்ச காய்ங்க இது எல்லாமே. நான் ஒரு விதை போட்டிருந்தேன், அதுலேருந்து முளைச்ச செடி தான் இது. இதில் ஒரு டைமுக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ பக்கம் காய் காய்க்குதுங்க. நான் இதுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. சாதாரணமாக வீட்டில் கட் பண்ணுற காய்கறி கழிவு, அரிசி கழிஞ்ச தண்ணி இந்த மாதிரி தான் இந்த செடிக்கு ஊற்றுறேன். இது வந்து நாட்டுக்காய்ங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மனசுக்கு நம்ம வச்ச செடியிலேருந்து காய்ச்ச காய்ங்கிறப்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியே புடலங்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி காய்களையும் கூட நீங்கள் விதை போட்டு வளர்க்கலாம். அதுதாங்க, இது எடுத்து விடுறதுக்கு, கொடி எடுத்து விடுறதுக்கு நம்ம அதுக்கு மட்டும் வழி செஞ்சால் போதுங்க. நான் ஒரு கம்பி பூண்டு மாதிரி இருந்ததுங்க, அதில் இந்த செடி எடுத்து விட்டேன். இந்த செடி கீழே விழுந்ததுன்னா, விழுந்து போயிட்டு இருந்ததுன்னா காய் இந்த அளவுக்கு கிடைக்காது. நீங்கள் படறதுக்கு விடுற மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா பாவக்காய் நல்லா காய்க்குங்க. பாருங்கள், இந்த கம்பியில் தான் நான் எடுத்து விட்டுருக்கேன். இதோட நிறைய டைம் பறிச்சிட்டாங்க. சரி, இந்த டைம் வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வீடியோ எடுத்தேன். எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இன்னொரு 2 நாள் விட்டுருந்தால் இந்த காய் பழுத்திருக்கும். இப்படி செடியிலே பழுக்க விட்டு விதைக்க எடுக்கலாம். அந்த விதையை போட்டிங்கனாலும் செடி நல்லா வருங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.